கர்நாடகாவில் பட்டப்பகலில் பேருந்து நிலையத்தில் 21 வயது இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டி கொல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதல் விவகாரத்தில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? பேருந்திற்காக காத்திருந்த இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யும் காட்சிகள்தான் இது. ஒருதலை காதல் விவகாரத்தில் உயிரை பறிகொடுத்ததாக கூறப்படும் சம்பவத்தில் நடந்தது என்ன? கர்நாடகாவின் தக்ஷிண கன்னடா மாவட்டம் ஒடிநல்லா பகுதியைச் சேர்ந்தவர் 21 வயதான லாவண்யா. தனியார் நர்சிங் ஹோமில் பணிபுரிந்து வந்த லாவண்யா சம்பவத்தன்று மாலை 6 மணிக்கு வீட்டிற்கு செல்வதற்காக பந்தவாளில் உள்ள பிசி சாலை பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த 24 வயதான சேத்தன் என்பவர் லாவண்யாவிடம் பேச்சு கொடுத்துள்ளார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென ஆவேசமடைந்த சேத்தன் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியால் லாவண்யாவை வெட்ட முயன்றுள்ளார். ஆயுதத்தை கண்டதும் அந்த பெண் தப்பி ஓட சேத்தன் அவரை விடாமல் துரத்திச் சென்று பேருந்து நிலையத்தின் கிழக்கே உள்ள பகுதியில் மடக்கி கண்மூடித்தனமாக வெட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லாவண்யா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். கொலைவெறி செயலில் ஈடுபட்ட சேத்தன் ஆயுதத்தை அங்கேயே வீசிவிட்டு தப்பித்து ஓடினார். பட்ட பகலில் பேருந்து நிலையத்தில் வைத்து இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஊர் முழுக்க பரவி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் லாவண்யாவின் சடலத்தை மீட்டு குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தப்பி ஓடிய கொலையாளி சேத்தன் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரை பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். லாவண்யாவை சேத்தன் ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. பலமுறை லாவண்யாவிடம் காதலை வெளிப்படுத்தியும் அவர் ஏற்கவில்லை. தன்னை பின்தொடர வேண்டாம் என்று சேத்தனை அவர் அவாய்ட் செய்திருக்கிறார். இதனால் ஒருதலை காதல் விவகாரத்தில் லாவண்யாவை அவர் திட்டமிட்டு கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் தலைமறைவான சேத்தன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். பலத்த பாதுகாப்போடு காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதன் முடிவிலேயே லாவண்யாவின் கொலைக்கான உண்மை பின்னணி தெரியவரும்.